இந்த குளத்தோட தண்ணி ரொம்ப வித்தியாசமா இருக்க. ஆ, நிஜமா ரொம்ப சில்லுன்னு இனிப்பா இருக்கு. அப்புறம் இன்னொன்று, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு காட்டுக்கு போகணும். அந்த காட்டில் எங்கே பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பழம் இருக்கணும். அந்த மாதிரி மந்திரக்காடு, அங்கே நான் ஜாலியாக இருக்கணும். 4 பக்கமும் சாப்பாடாக இருக்கணும். அப்படி சொல்லி குரங்கு குளத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த குளத்துக்குள்ள இருந்து 2 மனுஷனுடைய கை வந்து குரங்க உள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அட, என்ன ஆச்சு? மோண்டு எங்க போனா? ஒரு காட்டுல எல்லா பறவைகளும் விலங்குகளும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல மோட்டு குரங்கும் சோட்டு மானும் ரொம்ப குறும்புக்காரவங்க. அவங்க ரொம்ப குறும்புத்தனம் பண்ணி அந்த காட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தொந்தரவு கொடுப்பாங்க. ஒரு நாள் ஒரு முயல் கையில கொஞ்சம் கேரட்டை எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப இவங்க 2 பேரும் அத தடுத்தாங்க. எங்க போயிட்டே இருக்கீங்க? எதுக்கு கேக்குறீங்க? உன்னோட பாரத்தை நாங்கள் கொஞ்சம் குறைச்சிட்றோம். அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அது கையில இருக்கிற கேரட்டை பாதி பாதி புடுங்கிட்டாங்க. அட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் குடும்பம் அங்க பசியோட இருக்கு. நாங்களும் உங்கள் குடும்பத்துக்காரங்க தான், எங்களுக்கு பசிக்குது. அப்படி சொல்லி 2 பேருமே அந்த கேரட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அப்போ ஒரு நல்ல கொக்கு அங்க வந்துச்சு. என்ன ஆச்சு முயலு? நீ ரொம்ப சோகமா இருக்க. மான குரங்கு 2 பேரும் வந்து என் கேரட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப கெட்டவங்க. ரொம்ப. இந்த பக்கம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து ஓடி போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த காட்டுல சில குறும்புத்தனம் பண்ணி அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வா வா, கொஞ்சம் நம்ம தண்ணி குடிக்கலாம். 2 பேரும் தண்ணியை குடிச்சு ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. இந்த குளத்தோட தண்ணி ரொம்ப வித்தியாசமா இருக்க. ஆ, நிஜமா ரொம்ப சில்லுன்னு இனிப்பா இருக்கு. அப்புறம் இன்னொன்று, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு காட்டுக்கு போகணும். அந்த காட்டில் எங்கே பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பழம் இருக்கணும். அந்த மாதிரி மந்திரக்காடு, அங்கே நான் ஜாலியாக இருக்கணும். 4 பக்கமும் சாப்பாடாக இருக்கணும். அப்படி சொல்லி குரங்கு குளத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த குளத்துக்குள்ள இருந்து 2 மனுஷனுடைய கை வந்து குரங்க உள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அட, என்ன ஆச்சு? மோண்டு எங்க போனா? மோண்டு குரங்கு கண் திறந்து பார்த்தப்போ அது ஒரு காட்டுல இருந்துச்சு. அந்த காட்டுல எல்லா மரத்திலயும் எல்லா பழங்களும் இருந்துச்சு. அட, நான் ஒன்றும் கனவெல்லாம் காணலையே. அது வேகமா ஒரு மாமரத்துக்கு மேல ஏறி போச்சு. மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுச்சு. வாவ், எவ்வளோ சுவையா இருக்குதே. அப்ப அதுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. உன்னுடைய நேரம் முடிய போகுது. நேரம் முடிஞ்சிச்சா? யாரப்பா அது? முன்னாடி வா. அப்ப அது அங்கிருந்து மறைஞ்சு போய் குளத்துக்குள்ள இருந்து மறுபடியும் மானுக்கு பக்கத்துல வந்து நின்னுச்சு. அட, நீ வந்துட்டியா? இவ்வளவு நேரம் தண்ணியில இருந்த உனக்கு மூச்சு திணறல? அட, நான் எந்த மாதிரி இடத்துல இருந்தேன்னா, நான் சொன்ன அந்த மந்திர காட்டில் இருந்தேன். ஆனா அது எப்படி சாத்தியம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மந்திரம் குளம் போல. மந்திர குளமா? அப்படின்னா? மந்திர குளம்னா, நம்ம ஏதாச்சும் மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை குடித்தோம்னா நம்ம ஆசையெல்லாம் நிறைவேறும். அப்படின்னா சரி, நானும் கூட ட்ரை பண்றேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே அமைதியாக இருக்கணும். வெறும் அமைதி மட்டும்தான். அப்படி சொல்லி மான் குளத்துல இருக்கிற தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சது. அப்ப குளத்துக்குள்ள வந்து 2 கை வந்து அதை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அது கண்ணு திறந்து பார்க்கும்போது இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல இருந்துச்சு. அங்க இருட்ட ஆகாயம் தான் இருந்துச்சு. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் மட்டும் இருந்துச்சு. அதோட கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல. நல்ல குளிர்ச்சியான காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. வா, இது ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி கொஞ்ச நேரம் அது அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா உன்னுடைய நேரம் முடிய போகுது. அது குளத்துல இருந்து வெளியில வந்து மறுபடியும் குரங்கு கிட்டேயே போயிடுச்சு. அடேங்கப்பா, நிஜமாவே இது மந்திர குளம்தான். வா, இன்னும் ஏதாச்சும் கேட்கலாம். ஒரு விலங்குக்கு
ஒரே ஒரு ஆசையை மட்டும்தான் நிறைவேற்றி வைப்பேன். அடையோ, நம்ம பெரிய வாய்ப்பை விட்டுட்டோம். பரவாயில்ல, இதை நம்ம யாருக்குமே சொல்ல வேண்டாம். இந்த குளத்தால் நம்ம ஆசை நிறைவேறணும். சரியா சொன்ன. அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாது மானு அப்புறம் மோட்டோ. அட, இது எங்கிருந்து வந்துச்சு? நான் எல்லாத்தையும் கேட்டேன். இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்த காட்டுக்கும் நான் சொல்ல போகிறேன். கோல்டி கழுகு இந்த விஷயத்த காட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்ல ஆரம்பிச்சுது. யார் ஏதாச்சும் மனசில் நினச்சிக்கிட்டு குளத்து தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த குளம் உங்கள் ஆசையை நிறைவேற்றும். அந்த குளம் நம்ம ஆசையை நிறைவேற்றும். அது சீக்கிரமாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாருமே அந்த குளத்துல போய் அவங்க கோரிக்கையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா கொக்கு அந்த குளத்துக்கிட்ட போகல. கொக்கு, எல்லா விலங்குமே அவங்கவுங்க ஆசையை நிறைவேற்ற போறாங்க. நீ குளத்துக்கிட்ட எதுக்கு போகல? அது ஒரு விலங்கோட ஆசையை நிறைவேற்றுதுன்னா இப்போ நான் திடீர்னு ஒன்றும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவைப்படுறப்போ அதை பயன்படுத்துவேன். சரி, அப்படின்னா நீ கஷ்டம் வர்றதுக்கு காத்துக்கிட்டே. எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. டீனு குருவி அதோட குழந்தையோட கூட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க திடீர்னு ஏதோ ஒரு புகை எழும்புச்சு. அட, இந்த புகை எங்க இருந்து வருது? அந்த புகை டீனோட குழந்தை மேல விழுந்த உடனே அவங்க இரும்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மயக்கம் போட்டு தரையில விழுந்துட்டாங்க. அட, இவங்க மயங்கிட்டாங்க. அப்ப வேட்டைக்காரன் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்தான். அவன் முகத்துக்கு ஒரு மாஸ்க் போட்டிருந்தான். பின்னாடி இருக்கிற முதுகுல ஏதோ பொருட்களை வச்சிருந்தான். இந்த காட்டோட எல்லாருமே என்கிட்ட சிறையில தான் இருப்பாங்க. அட, வேட்டைக்காரன் வந்துட்டா, ஓடுங்க. எல்லா விலங்குகளும் அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வேட்டைக்காரன் மறுபடியும் அவனுடைய முதுகுல இருக்கிற கோடில் இருக்கிற பந்தை விசிறிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள இருந்து ஒரு புகை வந்துகிட்டு இருந்துச்சு. எந்த விலங்கோ பறவையோ அந்த புகையை மோந்து பார்த்தாலே மயக்க போட்டு விழுந்துட்டு இருந்தாங்க. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க. இப்ப நம்மள அந்த கடவுள் தான் காப்பாத்தி ஆகணும். ஐயோ, கொக்குக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே அது யோசிச்சு பார்த்துச்சு. அட ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. அது சீக்கிரமா பறந்து அந்த குளத்துக்கிட்ட போச்சு. என்ன கேட்கட்டும், எப்படி கேட்கட்டும், ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லுச்சு. எனக்கு ஒரு இடத்துக்கு நீ அமுச்சு வைக்கணும். அங்க எந்த மாதிரி ஆயுதம் கிடைக்கணும்னா அதை பயன்படுத்தினா இந்த விஷக்காத்து இங்க வரவே கூடாது. அப்படி சொல்லி அந்த கொக்கு குளத்துல இருந்து தண்ணியை குடிச்சுது. அப்ப 2 கை வந்துச்சு. அந்த கொக்கு பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போச்சு. இது எந்த இடம்? இங்க யாருமே இல்லையே. அப்பதான் அதுக்கு பின்னாடியில இருந்து ஏதோ வெளிச்சம் வர்றத கவனிச்சுது. அப்ப அது பின்னாடி திரும்பி பார்த்தப்போ சிகப்பு நிறத்துல இருக்கிற ஒரு பந்து பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதனால தான் வேலை நடக்கும் போல. அது அந்த உருளையை எடுத்துச்சு. அப்போ உன்னுடைய நேரம் முடிய போகுது அப்படின்னு கேட்டுச்சு. கொக்கு அந்த உருளையை எடுத்துக்கிட்டு திரும்ப காட்டுக்கு வந்துச்சு. நான் இதை சீக்கிரமா பயன்படுத்தி ஆகணும். அப்படி அது அதோட கையில அந்த உருளையை எடுத்துக்கிட்டு அந்த வேட்டைக்காரன் அந்த புகைப்பந்து வீசுற இடத்துக்கு வந்தான். கெட்ட வேட்டைக்காரனே. ஓஹோ, மயங்காம நீ எப்படி இருக்க? அந்த வேட்டைக்காரன் ஒரு உருளையை எடுத்து நேரா கொக்கு நோக்கி வீசினான். அத பார்த்து கொக்கு அது கையில இருக்கிற உருளைய தரையில வச்சு நிமிர்ந்து பார்த்துச்சு. அப்ப அதுல இருந்து திடீர்னு சிகப்பு நிற ஒளி வந்து எல்லா இடத்துலயுமே பரவுச்சு. அது பரவுனதும் எல்லா புகையும் மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் மயக்கத்திலிருந்து வெளியில வந்தாங்க.
அத பார்த்து வேட்டைக்காரனும் ஆச்சரியப்பட்டான். அட, என்ன இது? இது எப்படி சாத்தியம்? வேட்டைக்காரன் அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அப்ப எல்லா விலங்குகளும் கொக்கு பக்கத்துல வந்தாங்க. இது உன்னால எப்படி முடிஞ்சிச்சு? நான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டேன். இதனால எல்லாருமே உயிர் பழைச்சாங்க. உண்மையாவே கொக்கு, நீ ரொம்ப நல்லவன். நீயும் சுயநலத்துல உன் ஆசையை கேட்டு அதை நீ நிறைவேற்றிருந்தா இப்போ நாங்க எல்லாருமே வேட்டைக்காரன் கிட்ட இருந்திருப்போம். எல்லா விலங்குகளும் அந்த குளத்துக்கிட்ட போனாங்க. எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த குளத்துக்கு நன்றி தெரிவிச்சாங்க.